ஒரு நிமிஷம். பிளாக் ஹோல்னா உண்மையிலே என்ன தெரியுமா? நீங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல பயணம் பண்றீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி ஒரு பிளாக் ஹோல். தூரத்துல பார்த்தா அது ஒரு சாதாரணமான கருப்பு பகுதி மாரி தான் தெரியும். ஆனா, அதுக்கு அருகில போக போக நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற பிசிக்ஸையே சேலஞ்ச் பண்ற ஒரு உலகத்துக்குள் நீங்க போறீங்க. பிளாக் ஹோலோட கிராவிட்டி அவ்ளோ பவர்ஃபுல். லைட் கூட அதுலருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அதனால தான் அதுக்கு பிளாக் ஹோல்னு பேர். ஆனா, இத விட இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு. பிளாக் ஹோலுக்கு அருகில டைம் இட்செல்ஃப் ஸ்லோ ஆகும். நீங்க அங்க கொஞ்ச நேரம் இருந்தாலும், தூரத்துல இருக்கிற ஒருத்தருக்கு அத விட அதிகமான நேரம் கடந்து போயிருக்கலாம். இத தான் கிராவிடேஷனல் டைம் டைலேஷன்னு சொல்றாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அருகில போகலாம். நீங்க பிளாக் ஹோலோட இவென்ட் ஹொரைசனை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, திரும்பி வர முடியாது. அது மட்டும் இல்ல, பிளாக் ஹோலோட கிராவிட்டி உங்க உடலின் வெவ்வேறு பகுதிகள வெவ்வேறு அளவுக்கு இழுக்கும். அதனால உங்க பாடி நீளமாக ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபெனாமெனான்க்கு சயின்டிஸ்ட் கொடுத்த பெயர் ஸ்பெகட்டிஃபிகேஷன். பேர் கேட்க ஃபன்னியா இருந்தாலும் ஃபெனாமெனன் ரொம்ப சீரியஸ். இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட், பிளாக் ஹோலுக்கு சவுண்ட் இருக்குமா? வெற்றிடமான ஸ்பேஸ்ல சாதாரண சவுண்ட் டிராவல் ஆகாது. ஆனா சயின்டிஸ்ட்ஸ் பிளாக் ஹோல்களை சுற்றியுள்ள கேஸ் மற்றும் பிரஷர் வேவ்ஸ் பற்றிய டேட்டாவை ஹியூமன் இயர்ஸ் கேட்கக்கூடிய சவுண்டா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இன்டர்நெட்ல கேட்குற அந்த பிளாக் ஹோல் சவுண்ட் பிளாக் ஹோல்ல இருந்து நேரடியாக வந்த சவுண்ட் இல்ல. அது சயின்டிஃபிக் டேட்டாவின் சானிஃபிகேஷன். இப்போ கடைசி ஃபேக்ட். டோன் 618 மாதிரி சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் நம்ம சன்னை விட பல பில்லியன் மடங்கு அதிகமான மாஸ் கொண்டிருக்கலாம்.